அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புகாரி ஹதீஸுடைய தமிழாக்கத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் அறிந்து கொள்ளுதல் என்ற அடிப்படையில் நம்ம இரண்டாவது வியாழனை சந்தித்திருக்கிறோம். அப்போ சென்ற வாரம் அந்த புகாரி ஹதீஸுடைய துவக்கத்தில், அந்த நூலுடைய துவக்கத்தில் அவரை பற்றிய ஒரு குறிப்பு வருதில் அவர் சொன்னார்னு சொல்லி அந்த விஷயத்தை பார்த்தோம். அதை விட்ட இடத்துல தொடருவோம். விட்ட இடம் என்ன? முகீராவுடைய மகன் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய மகன் முகமது, அவருடைய பிள்ளையுடைய பேர் அப்துல்லா. அந்த அப்துல்லாவுக்கு தகப்பனாராக இருக்கிறாரு. அவர் ஹாஃபிலாக இருந்தார், இமாமாக இருந்தார், ஷேகாக இருந்தார்ன்ட்டு இவ்வளவும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அல் புகாரியூ புகார் இதுதான் அவருடைய பேரை இப்போ ஆகிப்போச்சு. புகாரியுங்கிறது என்னன்னு கேட்டால், இது ஒரு அரபு சொல்லு கிடையாது. புகாரான்னு ஒரு ஊர். அந்த ஊர் இப்போ ரஷ்யாவில் இருக்கிறது. புகாராங்கிறது என்ன இருக்குது, அப்போ இஸ்லாமியர்களுடைய ஆட்சியின் பகுதியில் அது இருந்தது ஒரு காலத்தில். இப்போது அது என்ன செய்கிறது, ரஷ்யாவில் இருக்கிறது. அந்த புகாரா என்கிற ஊரை அவர் சேர்ந்தவர். இந்த புகார் இமாம்ங்கிறம அவருடைய ஊர் எது? புகாராங்கிற ஒரு நகரத்தை சேர்ந்தவர். ஒரு நகரத்தை சேர்ந்தவராக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை சேர்ந்தவர்னு காட்டுவதற்கு ஒரு ஏயை சேர்த்துக்கிடுவாங்க. இப்போ மக்கான்னு இருக்குது, இருக்குது. மக்காவை சேர்ந்தவர்னா மக்கியுன், மக்காவை சேர்ந்தவர். மதீனத்துன்னு ஊர் இருக்கிறது, மதனியுன், மதீனாவை சேர்ந்தவர். மதராசுன்னு ஊர் இருக்கிறது, மதராசியுன், மதராஸை சேர்ந்தவர். ஹிந்து, இந்தியாவுக்கு பேர் ஹிந்தும்பாங்க, ஹிந்தியுன், இந்தியாவை சேர்ந்தவர். சிலோனுங்கிறாங்களே, சீலான்னு சொல்லுவாங்க சிலோனை, சீலானியுன், சிலோனை சேர்ந்தவர். அப்போ ஒன்றை சேர்ந்தவர், கூஃபான்னு சேர்ந்தவர்னா கூஃபியுன், கூஃபத்துங்கிற ஊரை சேர்ந்தவராக இருந்தால் அவர் என்ன செய்வாங்க, கூஃபியுன், கூஃபாவாசி. பசரா சேர்ந்தவராக இருந்தால் பசரியுன், பசராவை சேர்ந்தவர். பாக்தாதை சேர்ந்தவராக இருந்தால் பக்தாதியுன், பாக்தாதை சேர்ந்தவர். தாயிஃபை சேர்ந்தவர் இருந்தால் தாயிஃபியுன், தாயிஃபை இந்த ஏ சேர்க்குறது, ஷத்து வச்ச ஏ. நிஸ்பத்துடைய அந்த ஏக்கு பேர் என்னன்னு கேட்டால் நிஸ்பத்துனா அதை சேர்ந்தவர்னு அர்த்தம். அப்போ நிஸ்பத்துடைய ஏன்னு சொல்லுவாங்க. அப்போ அல் புகாரி என்று சொன்னால் புகாரா நகரத்தை சேர்ந்தவர். புகாரான்ற ஒரு ஊர். அந்த ஊரில் வரலாற்றில் ரெண்டு முக்கியமான ஆட்களை உலகத்துக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் இந்த புகாரிங்கிறவர், இன்னொருத்தர் அவிசன்னான்னு சொல்லுவாங்கள்ல, அபு அலி இப்னு சீனா. மருத்துவத்துக்கு பெரிய உலகத்துக்கு முன்னோடியாக இருந்தவர். இன்றைக்கும் அவருடைய நூல்களை வைத்தான் மருத்துவத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு முன் ஆதாரமாக கொள்ளுகிறார்கள் உலகத்திலேயே. அந்த ஒரு அறிஞரும் அந்த ஊருக்கு புகாராங்கிற ஊரை சேர்ந்தவர் தான். இவரும் புகாராங்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் புகாராங்கிற ஊரை சேர்ந்தவர்னவுடனே இப்போ உலகத்தில் ஒரு பேரை சொல்லி ஒரு ஆளை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த எந்த சொல்ல சொன்னாலும் அவரை சரியாக அடையாளம் காட்டாது. உதாரணமாக அபு அப்துல்லான்னு வேறு பழக்கமாக்கியிருந்தோன்னு வைங்க. அபு அப்துல்லா நிறைய பேர் இருக்கிறாங்களே, அப்போ எந்த அபு அப்துல்லா குழப்பம் வந்துடும். முகமதுன்னு சொன்னோன்னு வைங்க, இவர் முகமது என்கிற பெயரால் மக்கள் சொல்லிக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால், எந்த முகமதுன்னு எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு வந்துடும். அப்போ இவரை பிரித்து காட்டுறதா இருந்தால் இந்த புகாராவில் யாருமே ஒரு பெரிய பிரமுகர்கள் யாரும் வரல. அப்போ புகாராங்கிற ஊரை சேர்ந்தவர்னு சொல்லிட்டோம்னா அவரை தான் சொல்கிறீங்களான்னு பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும். இதனால் சமூகம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், மக்கள் அவரை புகார்னு பேர் வச்சுக்கிட்டாரு, அவர் புகாராங்கிற ஊருக்காரர், அவ்வளவுதான். அப்போ இவரை பிரித்து காட்டினவன் முகமதுன்னா நிறைய முகமது இருக்கிறாங்க. அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, முகமதுங்கிற பேரில் எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. அப்போ எந்த முகமதை சொல்கிறோம் அப்படின்ட்டு விளங்காதேங்கிறதுனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இவரை மக்கள் பயன்படுத்தும் பொழுது புகாரி, அது புகாராக்காரரு, புகாராவாசி, புகாராவை சேர்ந்தவர் இப்படிங்கிறது அவருடைய பேரை ஆகிவிட்டது. அவருடைய பேர் புகாரின்னு ஆகிட்டதுனால அவர் புஸ்தகத்துக்கு பேரும் புகாரி ஆகிவிட்டது.
அவருடைய பேரும் புகாரி கிடையாது உண்மையில். அவர் அந்த புஸ்தகத்துக்கு பேர் நான் முதல்ல காட்டினேன்ல பெருசா, அதான் அதனுடைய பேர். அப்போ புகாரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மனிதர் பிறந்த ஊர், அவ்வளோதான். அந்த புகாராங்கிற ஊரை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அல் புகாரியு, புகாரிங்கிற ஊரை சேர்ந்தவர். கித்தாபுக்கு பேர் என்ன? புகாரி. அவருடைய கித்தாபுக்கு அந்த புகாரின் பேர் வச்சுட்டாங்க, புகாராவை சேர்ந்ததுன்னு சொல்லி. அப்போ அந்த ஊர் தான் புகாரா. புகாரிங்கிறதுமே அது இன்றைக்கி சில ஆளுக்கு புகாரின்னா பேர் வைக்கிறாங்க. இவரை நினைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு புகாரின்லாம் பேர் வைக்கிறாங்க. அது பெரிய ஒரு ஒரு குற்றம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க நினைக்கிறாங்கல்ல, அவருடைய பேர் புகாரி நினைத்து கொண்டு வைக்கிறாங்கல்ல, அவருடைய பேர்லாம் புகாரி கிடையாது. புகாரின்னா புகாராக்காரன்னு அர்த்தம் வரும். புகாராவை சேராத ஒருத்தர் என்ன செய்கிறாரு, புகாராவை சேர்ந்தவர்னு பேர் வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்கல்ல புகாரின்ட்டு. புகாரிக்கு என்னப்பா அர்த்தம்? புகாரா ஊருக்கார், ரஷ்யாக்காரர் ரோடு அப்படின்னு அர்த்தம் வருமே தவிர அதில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கருத்து உள்ள ஒரு சொல்லலாம் கிடையாது. ஆனால் பேர் என்னென்றாலும் வைக்கலாம், சிறுக்கு இல்லாத வரைக்கும் என்ன செய்யலாம், புகாரின்னு பேர் வைக்கிறது தப்பு கிடையாது. விளைங்கிறதுக்காக சொல்கிறோம், ஒரு படிக்கும் பொழுது அது அர்த்தத்தோடு வழங்கணும்ல. அப்போ இங்கேருந்து போகணும். புகாரா ஊரை சேர்ந்த முகைராவின் மகனாகிய இப்ராஹீமு, அந்த இப்ராஹிமின் மகனாகிய இஸ்மாயில், அந்த இஸ்மாயிலின் மகனாகிய முகம்மது, அப்துல்லாவின் தந்தையாகிய ஹாஃபிலாகிய இமாமாகிய ஷேகு சொன்னார். இவ்வளவுனையும் புகாரி மட்டும் தான் நிற்கிது, போட்டு மறைஞ்சு போச்சு. சரி சொன்னார். என்ன சொல்கிறாருன்னு ஒரு ஆளை பற்றி சொல்லிட்டோம்னு சொன்னால் அவருக்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு துவா செஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆள் பேரை சொல்லும்போது ரஹிமஹுல்லா, அவருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. ரஹிமன்னா ரஹமத்து செய்தான், ரஹிமஹு அவருக்கு ரஹமத்து செய்தான், அல்லாஹூ அல்லான்னு இருக்கல. இந்த அல்லாஹோட இந்த ரஹமத்து செய்தான் மன்னித்தான்ங்கிற சொல்ல பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் ரஹமத் செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆளை பற்றி அல்லாஹ் மன்னித்தான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஆனால் அப்படி தான் சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தத்தில் சொல்லணும்னு கேட்டால் அது துவாவாக தான் சொல்லணும். ரஹிமஹுல்லாவுடைய அர்த்தம் அல்லாஹ் ரஹமத் செய்து விட்டான், அது பெரிய ஷிர்காகி போயிடும். புகாரிக்கு ரஹமத் செஞ்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கஃபர் அல்லாஹு லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் அப்படி தான் போடுவாங்க. ஆனால் அந்த அர்த்தத்தில் போட மாட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவரை அல்லாஹ் மன்னிப்பானாக, அவருக்கு அருள் செய்வானாக. அப்போ அல்லாஹ்வோடு சேர்த்து ரஹமத்து மகஃபிரத்து இதை சேர்த்தார்கள்னு சொன்னான். ரஹமத்து சேர்த்தாலும் சரி, மகஃபிரத்து சேர்த்தாலும் சரி, அதாவது மன்னிப்பு அருள் இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்ப்பதாக இருந்தால் அது சென்றகால வினையாகத்தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சென்றகால வினையுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ரஹமத் செய்து விட்டான், ரஹிமஹு அவருக்கு ரஹமத் செய்து விட்டான், அல்லாஹூ ரஹமத் செய்து விட்டான்றது நேரடி அர்த்தம். அப்படி சொன்னால் கொள்கை ரீதியாக தப்பு வருது. கிராமர் படி அதான் அர்த்தம், இலக்கணப்படி அதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அகீதா பிரகாரம் அங்கே நமக்கு ஒரு முட்டுக்கட்டை வருது. எப்படி நீ அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செஞ்சால் நீ எப்படி சொல்ல போச்சு? அப்படி சொல்லக்கூடாது. வேறு என்னத்துக்கு நம்ம சொல்கிறோம்? அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாக. அப்போ இந்த மாதிரி வர்ற எல்லா இடத்துலையும் என்ன இருக்குதுன்னு துவான்னு வச்சுக்கணும். அஃபல்லாஹு அன்ஹு, அஃபாண்டால் மன்னித்தான் அர்த்தம். அஃபல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக. அல்லது ஒரு பெரியாரை சொல்லி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாக. பொருந்தி கொண்டான்றதுக்கு அர்த்தம் ரலியல்லாஹு அன்ஹுண்டா அது சஹாபாக்களுக்குள்ளன்னு தப்பாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் சொல்லலாம், உங்களுக்கும் சொல்லிக்கிறலாம். யாரை பற்றி பேசுனாலும் என்ன செய்யலாம்? ரலியல்லாஹு இப்ராஹிம்னு ஒரு ஆளை பற்றி பேசுகிறீங்க, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானா துவா செய்து தப்பா? அல்லாஹ் நம்ம ரலியல்லாஹு அன்ஹுனா சஹாபிக்கு மட்டும்தான் சொல்லணும்னு ஆகிட்டோம். வணங்குதா? துவாவாக சொல்லும்போது யாருக்கு வேணாலும் சொல்லலாம். பொருந்தி கொண்டான் என்று சொல்வதாக இருந்தால் அது யாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறான், அந்த அர்த்தத்தில் சொன்னால் அது சஹாபாக்களுக்கு உள்ளது. ஆனால் ரலியல்லாஹு என்பது பொருந்தி கொண்டான்ங்கிறது பொருந்தி கொள்வானாக இந்த அர்த்தத்தில் சொல்வதாக இருந்தால் யாருக்கும் சொல்லிக்கிறலாம். சரியா? அந்த மாதிரி உள்ள வார்த்தை இது. அவள் புகாரி இதை சொல்லி முடிச்சுட்டு ரஹிமஹுல்லா, இந்த ரஹிமஹுல்லாவில் விளங்குது இது அவர் சொன்னது இல்லைண்டு. அவருக்கு அருள் புரிவானாகண்டு அவர் சொல்லுவார், எனக்குன்னு சொல்லுவார். அப்போ ரஹிமஹூண்டு வந்திருக்குல்ல. அப்போ இந்த வாசகம் புகாரி கிதாபில் இருந்தாலும் இந்த பாராவுக்கும் புகாரி இமாமுக்கும் சம்மந்தம் கிடையாது. யாரோ அவருடைய மாணவர்கள் அவர்கிட்ட சொன்ன ஹதீஸில் எழுதுகிறாங்கல்ல,
எழுதுறதுக்கு முன்னாடி தங்கள் உஸ்தாதை பற்றி எழுதிக்கிட்டாங்க. ஷேகுல் இமாம் அவங்க சொல்லி நாங்கள் எழுதுகிறோம். அது இது மாணவர்கள் எழுதி கொண்ட ஒரு முன்னுரை தானே தவிர அவர் எழுதுனது இல்லை என்பதற்கு இந்த ரஹிமஹூண்டு வரல, ரஹிம நீண்டு வராமல் எனக்குன்னு வராமல் அவருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாகண்டு அதுவே நம்ம காட்டுகிறது. இது புகாரிக்கு சம்மந்தம் இல்லைன்னு காட்டுகிறது. ஆனால் புகாரி கிதாபில் இருக்குது. அப்போ ரஹிமஹூ அவருக்கு ரஹமத் செய்வானாக, செய்து விட்டான் அர்த்தம் கிடையாது, செய்வானாக. அல்லாஹூ அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. அல்லாவை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது வெறுமனே அல்லாஹ்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லாஹுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கணும். சும்மா அல்லான்னு சொல்லக்கூடாது. பெரும்பாலும் கொடுக்குற அடைமொழி என்னென்னா தஆலா, அல்லாஹுண்டாலே தஆலா அவன் உயர்ந்து விட்டான். தஃபாஅல தஆலய தஆலா உயர்ந்து விட்டான். ரஹிமல்லா ரஹிமஹுல்லாஹு தஆலா உயர்ந்தவனாகிய அல்லாஹ் அருள் செய்வானாகண்டு அந்த அல்லாஹுக்கு அல்லாஹு அஸ்ஸவ ஜல்ல, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி ஏதாவது ஒரு சிஃபத்தை சேர்த்துக்கிடுவாங்க. அதிகமாக செய்வது தஆலா தான். கால் அல்லாஹு தஆலா, அல்லான்னு அல்லாஹ் சொல்கிறான் தஆலா அவன் உயர்ந்து விட்டான். அப்போ அல்லாஹ்வை சொல்லும் பொழுது அவன் உயர்வான இடத்துல இருக்கிறான் என்பதை காட்டுவதற்கு ஒரு தஆலான்னு என்ன செய்வாங்க, அல்லாஹு தஆலான்னு சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ இது ரஹிமஹுல்லா வச்சா அதுக்கப்புறம் ஆமீன் ஒரு துவா செஞ்சதுனால இந்த ஆமீனை காட்டுது. உங்களுக்கு என்ன காட்டுது, இந்த ரஹிமங்கிறது துவாவாக தான் பயன்படுத்துது. ரஹிமண்ட அருள் செய்து விட்டான் அப்படின்ற ஆமீன் எதுக்கு, அருள் செய்வானாக, அப்போ தான் ஆமீன் வரணும். அப்போ ரஹிமஹுல்லா அல்லாஹ் அருள் செய்வானாக ஆமீன். இந்த ஆமீன்கிற சொல்லி என்ன அப்படின்னு கேட்டால் இது இஸ்மு ஃபேல்னு ஒன்று படித்தோம்ல நம்ம கிராமர் பாடத்தில் இஸ்முல் ஃபேல் என்று ஒரு வகையை படித்திருக்கிறோம். அந்த இஸ்முல் ஃபேல் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு வினை சொல்லுடைய அர்த்தம் இருக்கும். ஆனால் அது வினை சொல்லாக இருக்காது. வினை சொல்லுடைய அர்த்தம் இருக்குது, அதுக்கு என்ன செய்யாது, அதுக்கு மாலை முஸ்தக்பிலு அம்ரு நஹி ஒன்றுமே வராது. அந்த சொல்லு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ள சொற்கள் இஸ்முல் ஃபேல் என்று சொல்வார்கள். அந்த இஸ்முல் ஃபேலுக்கு என்ன செய்யக்கூடாது, ஷர்ஃப்லாம் பார்க்கக்கூடாது. இதனுடைய படர்க்கை என்ன, முன்னிலை என்ன அப்படிலாம் பார்க்கக்கூடாது. சில இஸ்முல் ஃபேல்கள் அம்ருடைய அர்த்தத்துக்கு மட்டும்தான் அது பயன்படுத்துவாங்க. சில இஸ்முல் ஃபேல் சென்றகால வினைக்கு மட்டும்தான் அது பயன்படுத்துவாங்க. அப்படின்னு வகையாக வச்சுருக்கிறாங்க. அது இஸ்முல் ஃபேல் பாடம் உங்களுக்கு ஏற்கனவே அந்த கிராமரில் உள்ள எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். நீங்களாம் கொஞ்சம் தேடி பார்த்து இஸ்முல் ஃபேல்னா என்னென்னு அதை அனுப்பிட்டுக்கோன்னு நினைக்கிறேன், அது பார்த்துக்கிறங்க. இந்த ஆமீன் என்பது இது ஒரு இஸ்முல் ஃபேல். இது இதனுடைய வருங்காலம் சென்ற காலம்லாம் பார்க்கக்கூடாது. ஆமீன்கிறது ஏற்றுக்கொள்வாயாக, இஸ்தஜிப் ஏற்றுக்கொள்வாயாக இப்படிங்கிற ஒரு வினை சொல்லுடைய இடத்தில் இதை பயன்படுத்துவார்கள். அப்போ இதனுடைய அர்த்தம் வினை சொல்லு, ஆனால் இது வினை சொல்லுடைய வகையில் வரலை. அந்த 15 அமைப்பில் எந்த அமைப்பில் வருதா, இது ஃபால மாதிரி இருக்குதா, ஃபைல மாதிரி இருக்கா, அப்படிலாம் எது மாதிரியுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு சொல்லு தான் ஆமீன் என்பது. ஆமீன் என்பது அது சர்ஃபில் வராது, ஆனால் வினை சொல்லு தான். வினை சொல்லுடைய அர்த்தம் தான் இது. எந்த வினை சொல்லு, அமர் ஹாலிர் முன்னிலை ஏவல் வினையுடைய அர்த்தம் இதுக்கு இருக்கிறது. என்ன அர்த்தம், இஸ்தஜிப், இஸ்தஜாபாண்டா ஏற்றுக்கொண்டான். இஸ்தஜிப் இறைவான் ஏற்றுக்கொள்வாயாக, அவருக்கு அருள் செய்வானாக என்று சொல்லிவிட்டு ஆமீன் இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த அதான் அல்ஹம்து சூராவிலே நம்ம என்ன செய்கிறோம், நீ நேர்வழியை காட்டு, இஹ்தினா நேர்வழியை காட்டுன்னு துவா செய்கிறோம்ல, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னு சொல்லி அந்த துவாவை செஞ்சு முடித்த உடனே ஆமீன் இறைவா இந்த பிரார்த்தனையை நீ ஒப்புக்கொள்வாயாக. அப்போ பிரார்த்தனையை ஒப்புக்கொள்வாயாக என்பதற்கு என்ன செய்வாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த ஆமீன் என்பதை 2 விதமாக பயன்படுத்துவாங்க. ஒன்று நம்ம இந்த போட்டிருக்கிறோம்ல இதே மாதிரி ஆமீன் என்று சொல்வார்கள். அந்த மீமுக்கு சத்து வச்சும் சொல்வார்கள். ஆமீன் என்று என்ன செய்யலாம், மீமுக்கு சத்து வச்சு சொல்லக்கூடியதும் இருக்கிறது. சத்து வைக்காமல் ஆமீன் என்று அதை வல்லினமாக இல்லாமல் மெல்லினமாக ஆக்கி சொல்கிறது, அழுத்தமாக சொல்கிறதும் இருக்கிறது, அழுத்தம் இல்லாமல் சொல்கிறதும் இருக்கிறது. அர்த்தம் 2க்கும் ஒன்று தான். அப்போ ஆமீன் என்று அழுத்தி நீங்கள் சொல்லலாம், ஆமீன் என்றும் சொல்லலாம். 2க்கும் என்ன அர்த்தம்னு கேட்டால் ஏற்றுக்கொள்வாயாகன்ற அர்த்தம். அப்போ இதுவரைக்கும் உள்ளதை வச்சு பார்க்கும் பொழுது
இதில் என்ன இல்லை, இது புகாரி இமாமுங்கிறோம்ல, அவர் சொன்ன வாசகம் இல்லைங்கிறது விளங்குகிறது, நம்மளே விளங்கிக்கிறோம். இது புகாரி பற்றின விஷயமாச்சா. அதுக்கப்புறம் இவர் புகாரி இமாமுடைய வரலாறு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வரலாறை பொறுத்த வரைக்கும் இவர் 194 உள்ளவர். இப்போ உள்ளவர் 194 தான் ஹிஜ்ரி. 194னா இன்றைய கணக்கு பார்த்திங்கன்னா 1200 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ பிறக்கிறார். இவருடைய முக்கியமான ஆசிரியர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இவருடைய முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆசிரியர்கள்னு சொல்வதாக இருந்தால் அஹ்மது பின் ஹம்பல்னு சொல்கிறோம்ல, ஹம்பல் இமாம். அந்த ஹம்பல் இமாம்ங்கிறது இவருடைய முக்கியமான ஆசிரியர்களில் ஒரு ஆள். அவருடைய நேரடி மாணவர் இவர். 4 இமாம் சொல்கிறாங்கல்ல அதில். அதே மாதிரி ஹதீஸ் கலையில் ரொம்ப பெரிய இடத்தில் உள்ள மேதைகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் அலி இப்னுல் மதீனி ஒரு ஆள், யஹ்யா பின் முயின் ஒரு ஆள். ஒரு அறிவிப்பாளரை பற்றி இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்கன்னா அப்பீலே இருக்காது. அப்படி அந்த அதில் கரைச்சி குடித்த ஆளுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 2 பேருக்கு ஒரு மாணவர். புகாரி இமாம்ங்கிறவர் யஹ்யா பின் முயின் அவங்களுக்கு மாணவர். அலி இப்னுல் மதீனி என்பவருக்கு என்ன செய்கிறது, அவர் மாணவராக இருந்தார். அவரை பற்றி சொன்னது முக்கியமான விஷயங்கள் இதுதான். அதுபோக மாற்று உஸ்தாதுகள் எடுத்து நிறைய உஸ்தாதுகள் அந்த ஹதீஸுகள் அறிவிப்பார்ல புகாரில், ஒவ்வொரு ஹதீஸும் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டிருப்பார். முதல் அறிவிப்பாளராக வர்றவங்களும் அவருடைய உஸ்தாது தான். அப்படி உள்ளது. அந்த மாதிரி உள்ளவர் இந்த புகாரி இமாம் அவரை பற்றின ஒரு குறிப்பு. மீதி உள்ளதெல்லாம் என்ன செய்வோம்னா பின்னாடி ஹதீஸ் கலையில் பார்த்துக்கலாம். இப்போ நேரடியாக போயிடுவோம். அப்போ இப்போ புகாரி இப்போ தான் ஆரம்பிக்குது. முதல் தலைப்பு பாபு பதியில் வஹி, வஹி எவ்வாறு துவங்கியது என்கிற பாடம் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு பாடம். அப்போ தான் பாடத்தை கொண்டு வர்றாரு. கைஃப கான பது உல் வஹி இலா ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைஃப கான, கைஃபண்டா என்னது, அது ஒரு கேள்விக்குறிக்குரிய வார்த்தை. கைஃபன்னா எப்படி, கைஃப ஹாலுக்க, உங்கள் நிலைமை எப்படி இருக்கிறது, இப்படின்னு ஒரு நிலைமையை பற்றி கேட்போம்ல, எவ்வாறு எப்படின்னு. எவ்வாறு எப்படின்னு கேட்பதற்குள்ள வார்த்தை தான் கைஃப, கேள்விக்குறிக்கு உள்ளது. அப்போ கைஃப காண எவ்வாறு இருந்தது, கைஃப காணன்னா எவ்வாறு இருந்த, காணடா இருந்ததுன்னு அர்த்தம். என்ன இருந்தது, பதுவுல் வஹி, வஹியின் துவக்கம் எவ்வாறு இருந்தது. கைஃப காண எவ்வாறு இருந்தது, என்ன இருந்தது, பதுவுல் வஹி, வஹியின் துவக்கம் எவ்வாறு இருந்தது. யாருக்குள்ள வஹி, இலா ரசூல் இல்லாஹி, அல்லாவின் தூதருக்கு வஹியின் துவக்கம் எவ்வாறு இருந்தது. கைஃப காண எப்படி இருந்தது, பதுவுல் வஹி, வஹியின் துவக்கம், இலா ரசூல் இல்லாஹி, அல்லாவின் தூதருக்கு. அல்லாவி இல்லாண்டா அதன் பக்கம் அது வரை தூதருக்கு அந்த அர்த்தமும் வரும். இது ஜருடைய எழுத்து. அப்போ இலா ரசூல் இல்லாஹி, அல்லாவின் தூதருக்கு வஹியின் துவக்கம் எவ்வாறு இருந்தது. இப்போ ரசூலுல்லான்னு சொன்னால் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு துவா செஞ்சுக்கணும்ல. ரசூலுல்லான்னு போட்டோம்னா என்ன செய்யணும், அல்லாவின் தூதர் முடிஞ்சு வச்சது. அப்படி மொட்டையாக சொல்லாமல் ஸல்லல்லாஹு, அல்லாஹ் அருள் செய்வானாக, அலைஹி அவர்கள் மீது, ஓ சல்லம அவர்களுக்கு ஈடேற்றம் அளிப்பானாக, சல்லமன்னா சாந்தி அளிப்பானாங்க, சல்லான்னா அருள் புரிவானாக. சல்லாங்கிற வார்த்தை இதுவும் துவா தான், இதுவும் சென்ற கால வினை தான். சல்லைய, சல்லான்னா அருள் செய்தான், சல்லல்லாஹு அல்லாஹ் அருள் செய்தான், அலைஹி அவருக்கு ரசூலுல்லாவுக்கு, ஹி ரசூலை பார்த்துக்கிறான், அலைஹின்னா அலா ரசூல் இல்லாஹி, ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் அப்படின்னு இருக்குல்ல. அப்படி சொல்லாமல் நம்மளை துவா தானே ரசூலை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சல்லல்லாஹு அலைஹி அவர் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக, ஓ சல்லம மறுபடியும் அத்துப்பு, சல்லமன்னா சாந்தி நிம்மதி அளிப்பானாக அப்படின்னு சொல்லி ரசூலுல்லான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு செலவாத்து சொல்லிக்கிறணும். செலவாத்துனா ஒரு துவா செஞ்சுக்கிறணும். அந்த துவா அதிகமாக இந்த துவா தான் செய்வாங்க. ரசூலுல்லான்னா என்ன செய்யுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபின்னு சொன்னால் அதுக்கு ஒரு துவா, ரசூலுல்லான்னா அதுக்கு ஒரு துவா, முகமது என்றால் அதுக்கு ஒரு துவா. இதான் அதிகமாக இந்த துவாவை பயன்படுத்துவாங்க. இது ஒரு துவா.
அப்போ ரசூலுல்லாவோட டாபிக் முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் டாபிக் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாவுக்கு வஹி எவ்வாறு ஆரம்பித்தது, ரசூலுல்லாவுக்கு வஹியின் துவக்கம் எப்படி இருந்தது, அதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு துவா செய்கிறோம். சல்லல்லாஹு, சல்லாங்கிற சென்ற கால வினை தான். ஆனால் அல்லாவோட இந்த மாதிரி வார்த்தையை சேர்க்கும் போதெல்லாம் துவாவுடைய அர்த்தம் கொடுத்துடணும். சல்லல்லாஹு, அல்லாஹ் அருள் செய்வானாக, அலைஹி அவர்களுக்கு, சல்லம சாந்தி அளிப்பானாக, இப்படிங்கிறது துவா சொல்லிட்டு இன்னும் ஹதீஸை ஆரம்பிக்கலை. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு வசனத்தை போடுறாரு. ஓ கவுலுல்லாஹி ஜல்ல திக்ருஹு இன்னா அவுஹைனா இலைக்க கமா அவுஹைனா இலா நூஹின் ஒன்னபீயின மின்பாதிஹி என்ற அல்லாஹ்வின் வசனம். அதாவது அந்த வசனத்தை தலைப்பில் கொண்டு வந்துடுறாரு. அதாவது அந்த வசனம் பற்றியது, அந்த வசனத்துக்கு விளக்கமாக கூட பிந்தி வர்ற ஹதீஸ் அமைஞ்சிருக்குன்ற அர்த்தம். ஓ கவுலுல்லாஹி, அல்லாஹுடைய கூற்று. ஓ கவுலுல்லாஹி என்னது, அல்லாஹுடைய சொல். அல்லான்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு வர்ணனை கொடுக்குறோம்ல, ஜல்ல திக்ருஹு, அவனுடைய புகழ் உயர்ந்து விட்டது. இதுக்குன்னா புகழ்ன்ற அர்த்தம். ஓ ரஃபானா லக்க திக்ரக், உமது புகழை உயர்த்து. திக்ருன்னா கூறுதல், திக்ருன்னா நினைவு கூறுதல், திக்ருன்னா புகழ். இந்த இடத்துல புகழ். ஜல்லன்னா உயர்ந்து விட்டது. அப்போ அல்லான்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஜல்ல உயர்ந்து விட்டது, திக்ருஹு அவனுடைய புகழ் உயர்ந்து விட்டது. அல்லாஹ் சொன்னோன்னே அல்லாஹ் ஒரு கண்ணியப்படுத்திக்கணும். மொட்டை அல்லான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹு தாலான்னு சொல்கிற மாதிரி அல்லாஹு ஜல்ல திக்ருஹு, ஜல்ல ஜலாலுஹு, ஜல்ல திக்ருஹு, இப்படி ஏதாவது ஒன்று சேர்த்துக்குருவாங்க. ஓ கவுலுல்லாஹி, மேலும் அல்லாஹ்வின் கூற்று. ஜல்ல திக்ருஹு, அவனுடைய புகழ் உயர்ந்து விட்டது அந்த அல்லாஹ்வுடைய கூற்று. என்ன கூற்று என்றால் ஒரு வசனத்தை எடுத்து போட்டுறாங்க. 4வது சூறாவில் 163வது வசனம். இதெல்லாம் பின்னாடி வந்தவங்க சேர்த்துக்கிறது. இந்த அன்னிசா 163 போடுறோம்ல, அதெல்லாம் புகாரில் இருக்காது, அதை ப்ராக்கெட்டில் போட்டுறாங்க. அதை சரியா, இந்த வசனம் மட்டும்தான் இருக்கும். இன்னா அவுஹைனா, இன்னாண்ட என்ன, நாம். இன்னன்னு இருக்குல்ல, இன்ன அண்ணாண்டு ஒரு 6 எழுத்து படித்தோம்ல, 6 சொல்லு, அந்த சொல்லில் ஒன்று தான் இன்னங்கிறது. இந்த இன்ன என்பதோட நாம் என்பதை சேர்க்குறோன்னு வைங்க, இன்னன்னு இருக்குது. அப்போ இன்ன உள்ள ஹூவை சேர்க்குறீங்க, இன்னஹூ, இன்னஹுமா, இன்னஹும், லமீரை சேர்த்து பாருங்கள். இன்னஹா, இன்னஹுமா, இன்னஹுன்ன, இன்னக்க, இன்னக்குமா, இன்னக்கும், இன்னக்கி, இன்னக்குமா, இன்னக்குன்ன, அது வரைக்கும் சொல்லிடுறோம். அப்புறம் இன்னனி, தான் நான் என்று சொல்வதற்கு என்ன செய்யணும், இன்னனின்ற நான், இன்னனா நாங்கள், இன்ன நான்கு அந்த சொல்லை இன்னனா என்றும் சொல்லலாம், இன்னா என்றும் சொல்லலாம். அப்போ இன்ன என்ற சொல்லோட நாங்கள் நாம் என்றதை சேர்க்கணும்ல. அப்போ இன்னகுன்னா நிச்சயமாக அவன், இன்ன கண்டா நிச்சயமாக நீ, இன்ன நீ என்றால் நிச்சயமாக நான், இன்னனா என்றால் நிச்சயமாக நாங்கள். அந்த நாங்கள்ங்கிற சேர்க்குறோம்ல, இந்த நாங்கள் என்பதை சேர்க்கும் பொழுது இருவிதமாக சேர்க்கலாம். எப்படி சேர்க்கலாம், இன்ன நான், இன்னவோட நாவை சேர்த்துக்கலாம், அல்லது இன்னா ஒரு நாவை காலி பண்ணிடுறது. இன்னா என்றாலும் நாங்கள்னு தான் அர்த்தம், இன்னனா என்றாலும் நாங்கள் தான் அர்த்தம். அதே மாதிரி நான் என்பது இருக்குல்ல, அதுலேயும் இப்போ 2 விதமாக சொல்லலாம். இன்ன போடும்போது இன்னனி, இன்னி, இன்னனி என்றாலும் நான் தான் அர்த்தம், இன்னி என்றாலும் நான் தான் அர்த்தம். அப்போ இந்த இன்ன என்பதோட முத்தக்கல்லிம் தன்னிலை ஒருமை லமீர் ஏ சேர்த்தம்னு சொன்னால் இன்னி என்றும் சொல்லலாம். அப்படி குரானில் நிறைய இடத்துல வருது, இன்னி அகாஃபுல்லாகண்டு. இன்னனி என்றும் வருகிறது. இன்னனி ஆனல்லா, நான் தான் இறைவண்டு மூசா நபிக்கு எல்லாம் பேசும் பொழுது இன்னனின்னு சொல்கிறது வருகிறது. அப்போ இன்னி என்றாலும் இன்னனி என்றாலும் நான் என்று அர்த்தம். அதே மாதிரி இன்னா என்றாலும் இன்னனா என்றாலும் நாங்கள் அர்த்தம்.
சரியா? இந்த இடத்துல இன்னா வந்திருக்கு, சில இடத்துல இன்னனாண்டு வந்துடும். சரியா? அப்போ இன்னா நாம், அவுஹைனா அவுஹண்டா அறிவிக்கிறது, வஹி அறிவித்தல். ஹதீஸ் கலையில் பாடம் நடத்தும்போது வஹீண்டா என்ன அந்த விஷயங்களை விளக்கிக்கிறோம். அவுஹைனாண்டு அறிவித்தோன்னு வச்சுக்கோங்க. இன்னா நாம் அவுஹைனா, அவுஹய அவுஹாண்டாயிரும், அவுஹைத்து அவுஹைனா நாம் வஹி அறிவித்தோம், இலைக்க உமக்கு வஹி அறிவித்திருக்கிறோம். ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் வசனம் இது, வஹி அறிவித்திருக்கிறோம். கமா அவுஹைனா அறிவித்தது போல. கமா, இந்த மாங்கிறது என்னது வந்து மஸ்தர். இந்த மா இந்த க சேர்ந்துட்டதுனால அந்த நபி எதிர்மறையுடைய மா கிடையாது. மா அவுஹைனாங்கிறது ரெண்டும் சேர்ந்து என்னவாயிரும்னு கேட்டால், அவன் நாம் வஹி அறிவித்தல், நாம் வஹி அறிவித்திருப்பது போல. கமா அவுஹைனான்னு கேட்டால் நாம் அவுஹாண்டா அது மஸ்தர் ஈஹாண்டு வரும். ஈஹாயினா நாம் வஹி அறிவித்தது போல உமக்கும் அறிவித்திருக்கிறோம். யாருக்கு அறிவித்தது போல? இலா நூஹின், நூஹு நபிக்கும், ஒன் நபியின மின் பாதிஹி அவருக்கு பின்னர் வந்த நபிமார்களுக்கும் அறிவித்தது போல் உமக்கும் அறிவித்திருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாவுக்கு வஹி எப்படி வந்துச்சுன்னு தலைப்பு கொடுத்துட்டார்ல, எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நூஹு நபிக்கு வந்த மாதிரி தான் ரசூலுல்லாவுக்கு வந்துச்சு. அதுக்கு பிந்தி வந்த நபிமார்களுக்கு வந்த மாதிரி தான் ரசூலுல்லாவுக்கு வந்துச்சு. அதுக்கு தான் அந்த தலைப்புக்கு ஒரு ஆதாரம், ஹதீஸுக்கு முன்னாடி ஒரு ஆதாரத்தை போட்டுறாரு. ஹதீஸ் பாடத்தலைப்பு என்ன? கைஃபக்கான பதுல் வஹி இலா ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹியின் துவக்கம் எப்படி இருந்ததுன்னு போட்டு, அது எப்படி இருந்தது என்றால் இப்படித்தான் இருந்துச்சுங்கிறதுக்கு இந்த ஆயத்தை ஆதாரம் போடுறாரு. ஓ கவுலுல்லாஹி ஜல்ல திக்ருஹு, இந்த அல்லாஹ்வுடைய கூற்று என்ன கூற்று? இன்னா அவுஹைனா நாம் அறிவித்தோம் இலைக்கு உமக்கு, கமா அவுஹைனா அறிவித்தது போல, இலா நூஹின் நூஹுக்கு அறிவித்தது போல, ஒன் நபியின மின் பாதிஹி அவருக்கு பின்னுள்ள நபிமார்களுக்கு அறிவித்தது போல உமக்கு அறிவித்திருக்கிறோம். அந்த வஹி என்பது உனக்கு எப்படி சொல்கிறோமோ இப்படித்தான் முந்தின நபிமார்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நூஹு நபிக்கு இப்படித்தான் அறிவிச்சிருக்கிறோம், அவருக்கு பிந்தி வந்த மூசா ஈசான்னு எல்லா நபிமார்களுக்கும் இந்த மாதிரி தான் அறிவித்திருக்கிறோம்னு சொல்கிறான். 4வது அத்தியாயத்தில் 163 வசனம். அதையும் ஒரு தலைப்பில் கொடுத்துட்றாரு. ஒரு தலைப்பை போட்டுட்டு ஹதீஸை சொல்வதற்கு முன்னாடி ஒரு ஆயத்தை ஆதாரம் கொடுத்துட்றாரு. தலைப்புக்கு பொருத்தமான ஆயத்தானே இது. எப்படி வஹி ஆரம்பித்தது? நூஹுக்கு ஆரம்பித்தது போல் ஆரம்பித்தது, பிற நபிமார்களுக்கு ஆரம்பித்தது போல் ஆரம்பித்ததுங்கிறது அல்லாஹ்வுடைய சொல்லை ஒரு சான்றாக காட்டிப்படுறாரு. இப்போ தான் ஹதீஸுக்கு வர்றாரு. ஹதீஸுக்கு வர்றாரா? ஹதீஸுக்கு வந்த உடனே இப்போ தான் நம்ம ஹதீஸு பார்க்க போகிறோம். 1வது ஹதீஸ். இந்த ஒன்றுலாம் அவர் போட்டது கிடையாது, வழங்குதா? பிந்தி வந்தவங்க என்ன செய்கிறாங்க, நம்பர் கொடுக்குறாங்க. நம்பரில் பல பல ஒரு ஹதீஸுக்கு 2-3 நம்பரை போட்டு விட்ருப்பாங்க, அது மாறுபாடு இருக்குது. இந்த ஹதீஸ் நம்ம போடுற நம்பரெல்லாம் இப்போ தமிழில் புகாரி வெளியிட்டிருக்கிறாங்க இல்லையா, அதில் போட்டிருக்கிற நம்பர் அடிப்படையில் உங்களுக்கு போடுறோம், தேடி எடுக்கிற வசதியாக இருக்கிறதுக்காக வேண்டி. 1 ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எந்த ஒரு ஹதீஸ் நூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது நேரடி நூல்கள், நேரடியான ஹதீஸ் நூல்கள் அதை எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லு மட்டும் இருக்காது. உதாரணமாக இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து நபி சொன்னார்கள், இதுதான் ஹதீஸ். இப்படி எந்த கிதாபுலையும் ஹதீஸ் இருக்காது. வேறு எப்படி இருக்கு? இந்த செய்தியை நபி சொன்னார்கள், நபிக்கு அபூ ஹுரைராட்ட சொன்னார்கள், அபூ ஹுரைரா கேட்டு அதை இன்னார்கிட்ட சொன்னார், அந்த இன்னார் கேட்டு இந்த இன்னார்கிட்ட சொன்னார், அந்த இன்னார் புகாரிக்கு சொன்னார், அந்த இன்னார் முஸ்லீமுக்கு சொன்னார். ஒவ்வொரு கித்தாபுல ஹதீஸ்லையும் தமிழாக்கத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த லிஸ்ட்லாம் இருக்காது. வெறும் செய்தி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. புகாரி தமிழாக்கம் போட்டிருப்பாங்கல்ல, அரபியில் நிறைய விவரங்கள் இருக்கும். தமிழாக்கத்தில் எது மட்டும்தான் இருக்கும்? அந்த விஷயம் மட்டும்தான் இருக்கும். எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள், நபி சொன்னார்கள், அறிவிப்போர் ஆயிஷாண்டு ஒரே ஒரு அறிவிப்பாளரை போட்டிருப்பாங்க. ஆனால் ஹதீஸ் கித்தாபுல புகாரில் அப்படியா இருக்கும்? புகாரியாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், திருமதியாக இருக்கட்டும், எந்த ஹதீஸ் நூலாக இருந்தாலும் சரி, அந்த ஆசிரியருக்கு
யார் 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 வழியாக இந்த ஹதீஸ் கிடைத்தது என்று லிஸ்ட்டை சொல்லி ஆகணும். ஏன்னா தொகுக்கப்படாத ஒரு காலம். இவருக்கு பிந்தி நம்ம லிஸ்ட்டு சொல்ல தேவையில்லை. புகாரி தொகுத்துட்டார், புகாரில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம், ரெக்கார்டு ஆக்கியாச்சு. வாய் வழியாக ஹதீஸ் இருந்து கொண்டு வந்த காலத்தில் அவங்க சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? வாய் வழியாக தானே இருக்குது, எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு இந்த இவர் சொன்னார், சரி அவருக்கு எப்படி தெரியும்? இந்த அவருக்கு இந்த அவர் சொன்னார், அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு அந்த இவர் சொன்னார், இவருக்கு இந்த அவர் சொன்னார், அவர் ரசூலாட்ட கேட்டார். இப்படித்தான் எல்லா ஹதீஸுமே இருக்கும். இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஹதீஸ் கிதாபுகள். சில ஹதீஸ் கிதாபுகளும் தொகுப்புன்னு சிலது போடுவாங்க. தொகுப்புன்னா அது சுட்டு போடுற, காப்பி அடிக்கிறது. அந்த மாதிரி ஹதீஸ் கிதாபுகளில் என்ன இருக்கும்னு கேட்டால் மெசேஜை மட்டும் போடுவாங்க. மெசேஜ் போட்டு புகார்லேருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க. அதனால அந்த அறிவிப்பாளரை போட மாட்டாங்க. மிஷ்காத்தெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மிஷ்காத்துங்கெல்லாம் ஹதீஸ் கிதாபு கிடையாது. அது பல ஹதீஸ் கிதாபில் இருந்து செய்தி எடுத்து போட்டு என்ன செய்வாங்க, இது புகாரி இது முஸ்லீம்னு போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் ஹதீஸ் நூலாசிரியர்கள் கிடையாது. நீங்கள் செய்யலாம், நானும் செய்யலாம் அந்த வேலையை. அப்படி வேலை, அந்த மிஷ்காத்து வேலையை என்ன செய்யலாம், நீங்களே செய்யலாம். புகாரி எடுத்து போட்டுட்டு இதில் ஒரு ஹதீஸை போட்டுட்டு ஆதாரம் புகாரி ஆதாரம் முஸ்லீம்னு நம்ம தொகுக்கிறோம்ல, அப்படிங்கிறது ஹதீஸ் கிதாபுகளில் வராது. ஏதாவது ஹதீஸை கேட்கும்போது மிஷ்காத்து இருக்குவாங்க. மிஷ்காத்துன்னு ஹதீஸ் கிதாபோட ஹதீஸ் கிதாப்பு சொல்லு, அது அறிவிப்பாளரோட சொல்லுன்னு கேட்பாங்க. அதனால் ஹதீஸ் கிதாபுகள் என்று சொல்வது இந்த இருக்கிற இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இது புகாரி மட்டும் இல்லை, இந்த ஸ்டைல் புகாரிக்கு மட்டும் இல்லை. புகாரி இப்படி தான் இருக்கும், முஸ்லீம் இப்படி தான் இருக்கும், திருமதி இப்படி தான் இருக்கும், அபுதாவுத் இப்படி தான் இருக்கும், இப்னு மாஜா இப்படி தான் இருக்கும், நசை இப்படி தான் இருக்கும், இப்னு ஹுசைமா இப்படி தான் இருக்கும், இப்னு ஹிப்பான் இப்படி தான் இருக்கும், தபுரானி இப்படி தான் இருக்கும், பைஹக்கி இப்படி தான் இருக்கும், தாரகுத்தினி இப்படி தான் இருக்கும், ஹாக்கிம் இப்படி தான் இருக்கும், முஸ்னது ஹுமைதி இப்படி தான் இருக்கும். எந்த ஹதீஸ் கிதாபை எடுத்தாலும் சரி இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? முதல்ல அந்த கிதாபுக்காரர் தனக்கு யார் சொன்னார்னு சொல்லுவார், செய்திக்கு வரமாட்டார். இவர் சொல்கிறார், புகாரி சொல்கிறார், ஹத்தஸனா. ஹத்தஸனாண்டா எனக்குங்கிறது எங்கள் ஒரு மரியாதையை சொல்கிறார், நமக்கு சொன்னார். அல் ஹுமைதியு, ஹுமைதி என்பவர் எனக்கு சொன்னார். பின்னாடி வரக்கூடிய செய்தியை இந்த புகாரி என்பவர் யார்கிட்ட கேட்குறாரு? ஹுமைதி அவருடைய உஸ்தாத் ஆகுறாரு. இப்போ அவர் தான் அறிவிக்கிறாரு. ஹத்தஸனா, இந்த நாங்கிறார்ல, நாங்கள் நாம்டு, இந்த நாம்ங்கிறது யாரை குறிக்கும்? அது புகாரி இமாமை குறிக்கும். ஹத்தஸனா நமக்கு சொன்னார், அல் ஹுமைதி சொன்னார்னு ஆரம்பிக்கிறாரா? இதனுடைய தொடர்ச்சி நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம்.